ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 24 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அவங்க சக்தியோட அப்பா வந்து எங்க இந்த கார்த்திக் எங்க போனா அப்படின்னோடனே அவர் வந்து நிக்கிறாரு. இந்த மாதிரி நீ போய் பொன்னிய மார்க்கெட் கூட்டிட்டு போறியானோடனே அவர் ஓகேன்னொடனே இப்படி பவுடர் மூஞ்சி உனக்கு வேலை இல்லையாடா அவனோடனே இப்ப சக்தி யோசிச்சு பார்த்துட்டு இந்த பவுடர் மூஞ்சி கூட இவனை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சக்தி என்ன சொல்றாருன்னா, ஏன்பா நான் தானே என் கம்பெனிக்கு பாஸ், நானே கூட்டிட்டு போறேன். ஏன் பிரீத்தி எத்தனை மணிக்கு மீட்டிங்? 10:30க்குனோடனே இப்போ மணி எத்தனை ஆச்சு? 10 ஆச்சுனோடனே இன்னும் நேரம் இருக்குல்ல, நாங்களே போகும்போது பொன்னியை டிராப் பண்ணிட்டு போயிடறோன்னே இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னடா இப்படி பேசுற, நீ தானடா பாஸ், நீ கரெக்ட் டைமுக்கு மீட்டிங் போகணும்லானோடனே என்னப்பா நீங்க என் கம்பெனிக்கு நான் எப்போ மீட்டிங் போனா என்னப்பா அப்படின்னோடனே அவங்க சக்தி பேசுனதெல்லாம் இப்போ அவர் திருப்பி பேசுறாரு. உடனே என்ன இவர் நம்ம பேசுறேன் நானே கொண்டு விடுறேன்னு இப்போ கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, டேய் நான் எதுக்கு இங்க வந்தேன், இங்க இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எனக்கும் வேலை இருக்குல்ல, நான் முத இன்னைக்கு தான் நானே வெளியில போறேன், நானே பொன்னியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு பொன்னியை வான்னு சொல்லி கூப்பிட்டு கார்த்திக் கூட்டிட்டு போயிடுறாரு. ஐயோ சக்திக்கு பொசசிவ்னஸ் தாங்க முடியல. அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல நிப்பாட்டி பிரீத்தி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ முன்னாடி போய் கிளைண்ட் கிட்ட பேசிட்டே இரு, என்னை விட நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு, நான் போய் பொன்னி வந்து பாவம் நான் என் அப்பா சொல்றதை கேட்காம நம்ம வந்துட்டுமேன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அதனால நான் ஒரு வாட்டி போய் பொன்னியை பார்த்துட்டு வந்துடுறேன்னொடனே பிரீத்தி கேட்குறாங்க, அதான் அவரை வந்து கார்த்திக் கூட்டு போயிட்டார்லான்னொடனே, இல்ல பிரீத்தி நான் சொல்றது உனக்கு புரியல, அப்பா சொன்னதை நான் கேட்காம வந்துட்டேன்ல, அது எனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன் அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீ கொஞ்சம் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ பார்த்துக்கோ நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நம்ம பிரீத்திக்கு செம காண்டாக்குறாங்க. இந்த மாதிரி பொன்னிக்கண்ணு என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போனல, அவளை வந்து உன் வாழ்க்கையிலேருந்து எப்படி பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பொன்னியும் கார்த்திக்கும் போய் ஒவ்வொரு இடமா போய் ஜாமான் வாங்கும்போது 2 பேரும் ஹாப்பியா பேசி சிரிச்சு அந்த மாதிரி வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சக்திக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அந்த பொசசிவ்னஸ் அப்படியே ஃபேஸ்ல காட்டுறாரு. பின்னாடியே போய் அங்கங்க நின்று திட்டிக்கிட்டே இருக்கிறாரு கார்த்திக். டேய் பவுடர் மூஞ்சி, ஒரு இடத்துல வாய மூடுறியாடா, எப்படி என்ன பேசி அவளை வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க, அவளும் பாரு உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்னு, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வரும்போது அப்படியே முன்னாடி நடக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றாரு. அப்புறமா என்ன சக்தி நீ இந்த பக்கம்னோடனே, இன்னும் நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு, டேய் நாங்க மார்க்கெட்டுக்கு வரோம்னு உனக்கு தெரியும்ல, நாங்க தானே இங்க வந்தோம், நீ எதுக்கு இங்க வந்தோடனே, இல்ல இங்க ஒரு கிளைண்ட் வரேன்னு சொன்னார்னோடனே, எங்க மார்க்கெட்டுக்கா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. இல்லடா இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வரேன்னு சொன்னாரு, அப்புறமா ஃபோன் பண்ணி பார்த்தேன் அவர் ஏதோ மீட்டிங்ல இருக்கிறாராமா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கால் வருது, அதை எடுத்து சக்தி பேசுறாரு. ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அவருக்கு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அவர் வந்து ஏதோ மீட்டிங்ல இருக்கிறாரு, அதனால ஏன் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, நானே பொன்னியை வீட்டுல போய் விட்டுருந்தேனே, நான் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னோடனே பொன்னி சொல்றாங்க, இல்ல சக்தி இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் வாங்க வேண்டியதா இருக்குது, இவர் கூட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல, நாங்க 2 பேருமே வாங்கிக்கிறோமே அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. இல்ல இல்ல நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லும்போதே சக்தியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணிடுறாரு. அப்புறமா பொன்னிக்கு கால் பண்றாரு அவரு. இப்ப கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, அதை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் போடு, ஸ்பீக்கர் போனோடனே அப்புறம் ஸ்பீக்கர் போட்டா அவர் சொல்றாரு, சக்திக்கு ரொம்ப நேரமா கால் பண்றேம்மா, அவன் எங்க தான் போனானோடனே, இந்தான்னு தானே இருக்காருன்னொடனே, அவனை சீக்கிரம் வர சொல்லுமா, கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னொடனே, இப்போ பொன்னியும் கார்த்தியும் நீ போய் மீட்டிங்கை பாரு நாங்க போறோம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பினோடனே சக்தி செம்ம டென்ஷன் ஆயிருதா, அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிடுறாங்க. இப்போ கார்த்திக்கும் பொன்னியும் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல போய் யாருக்கோ ஏதோ பாக்குறதுக்காக போறாங்க. அப்போ பொன்னி அங்கிருந்து திரும்பி பார்க்கும்போது அங்க பிரீத்தி அவங்க அம்மா அப்பா கூட பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இது பொன்னியோட அம்மா அப்பா தானே, சாரி பிரீத்தியோட அம்மா அப்பா தானே, அவங்க இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொன்னி வேக வேகமா போறாங்க. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க.